பாட்சா படம் பண்ண சார், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. என்னோட சூப்பர் ஸ்டார் ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு. நான் அவருக்கும் வேகண்டா வரும் படத்துல ஃபுல்லா ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோம், இதே வாகன ஷூட்டிங் பண்ணோம். பட் என்னுடைய கேரக்டர்ல வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜிம்கலி வந்தாருனாக்கா பாட்சா இருக்க மாட்டார், ரஜினி இருக்க மாட்டார். அதனால இவர் வந்தாங்க ஓவர்டேக் பண்றாரு. எல்லா ஸ்கிரீன் இவருக்காக பார்க்குற முடியெல்லாம் இவரை தான் பார்க்க. அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அன்பு நண்பர் ஜெனரேசர் வந்து ஜிம்கலி ஒன்னே இந்த சீனோட தூக்கி போறாங்க உஷாராயிரு அப்படின்னார். என்ன சொல்றீங்க? நான் அவ்வளோதான், அடுத்து நீ தான் படம் புள்ள வந்த நீ தான் பாட்சா. அப்படியா? அப்புறம் ஷார்ட் முடியுது. பாம்பே சீன் வந்து வாகனம் எடுக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், படத்தில் பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு. நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து உலகத்துடைய முக்கியமான விஸ்கி பாட்டிலாம் எடுத்துகிட்டு நானும் வர ஷார்ட். கேமரா ஹேங்கிள்லேருந்து கீழேருந்து மேலே கேமரா வருது. நாங்கள் டாப்பில் சீன் பண்ணுறோம். அப்போ என்னுடைய கோட்டு எனக்கு இந்த கம்பெனி கோட்டையும் கொடுக்கல, மை ஓன் காஸ்டியூம். நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ ரஜினி சார் வர பாட்சா 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 நீங்க பாப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ராலியில் நான் கொண்டு வரேன். நான் விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன். பின்னாடி எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, தினேஷ் மகன் சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஏன் ஷார்ட் வரும்போது நான் இந்த விஸ்கி ஊற்றி கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்து பாஸ் சக்சஸ் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறா. அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம். விஸ்கி கூட எல்லாம் குடிச்சு சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்றோம். இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது படம் ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ண எண்ணியே ஃபுல்லா ஆயிடுச்சு, தவிர சூப்பர் ஸ்டார் ஃபுல்லா மறைச்சு போச்சு. அப்போ அவர் சொல்றாரு, ஜிம்கலி will cover all the screen to the move style, not for you. Ha, cut. Jimkali, please come down, please come down, please come down. Why? Please come down, you. Superstar. What? What about Jimkali? Okay. No, screen everything. Jimkali has still full screen. Oh my God. ஐயோ கடவுளே. வாழ்க்கை இது உண்மைதான். வாழ்க்கை கீழே வந்துட்டேன். என்ன நடக்குது? நீங்க மேக்கப் ரூம் போங்க, ஏசி ரூம் போய் உட்காரும். போயிட்டு ஏசி ரூமா? இப்போ ஏன் கேட்க சீன் என்ன ஆகுது? அடுத்த சீன் வர வைக்க, அடுத்த சீனா என்னை பிடிச்சி கழுத்தை போய் தள்ளுறாங்க. என்னடா இது? 6 பேர் போய் உட்காந்துறேன். ஐயா என்னையே சீன் கொடுக்க மாட்டாங்க. உட்காரு கொடுப்பாங்க. இப்படி ஐயா சொல்லிட்டார், மினிஸ்டர் இருந்தார். இப்படி எல்லாம் பல சோதனைகள் வந்து அதன் பிறகு தம்பி எனக்கு வந்து 22 வருஷத்துக்கு ஃப்ரெண்டு, நண்பன், ஒரு குடும்ப சகோதரன் எனக்கு ராமச்சந்திரன். நாங்கள்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்படுச்சு. அதெல்லாம் நான் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனி நான் வரமாட்டேன். நான் வந்தா சொந்தமாக வருவேன். இனி சினிமா பார்க்க வரமாட்டேன். எல்லா ஹீரோவும் பார்த்துவாங்க. சத்யா படம் கமல் சார் என்னை தம்பி மேலே வளர்த்தார். எப்போ வீடு கதி இருப்பேன், ஒன்றும் சாப்பிடுவோம். சூரசமாரம், டிக் எல்லா படம் என்னை யாரும் அலோவ் பண்ணல. கண்ணீரோட வெளியே வந்தேன். இந்தியன் ஜிம்கலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நான் வந்து பழைய நடிகர், வில்லன். என் பேர் இந்தியன் ஜிம்கலி. எனது படம் வந்து தெலுங்கில் தான் முதல் அறிமுகமான எச்சரிக்கை. அதன் பிறகு చిరంజీవి సార్ మంచి దొంగ, ఆఖరి పోరాటం, రాముడు భీముడు, ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன். அப்புறம் தமிழில் நல்லவன், புலன் விசாரணை, உள்ளத்து நல்ல உள்ளம், கருப்பு நிலா, மே மாதம், கிளடி மாப்பிள்ளை, பாண்டியன் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு யாருமே என்னை வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோட கடவுள் என்னை படைப்பில் வந்து ஒரு வித்தியாசம் படிச்சிட்டாரு. எல்லா ஹீரோயின் ஃப்ரெண்டு, நான் யாரும் சொல்ல விரும்பல. நான் செட்டுக்குள்ள வந்தாவே என்னெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பாபா ரூபத்தில் இருக்கிறதுனால இவன் பாபாவா இல்லை
என்கிட்ட ஜிம் கெல்லியா அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு முறை ஆனந்த் தேட்டரில் என்கிட்ட படம் பார்க்க போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். அப்போ ஒன்றே இருந்தால் படம் பண்ணுகிறோம். இந்திய சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் சின்காவோட ஃபைட் பண்ணுற நேரங்கள் அவரும் படம் பார்க்க வராரு. நாங்களாம் படம் பார்க்க போகிறோம். தேட்டர் ஓனர் என்கிட்ட வந்துட்டாரு, இந்தியன் ஜிம் அமெரிக்கன் ஜிம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பெரிய சினிமா நடத்தவே இல்லை. என் ஃபங்க்ஷன் பண்ணிக்க அப்புறம் தான் எனக்கு எல்லா விழா நடத்தினாங்க தான் படம் வந்ததுக்கு அப்புறம். அதனால மறக்க முடியாது. என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். பாட்சா படம் பண்ண சார், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. என்னுடைய சூப்பர் ஸ்டார் என் ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு. நான் அவருக்கும் வேகண்டா வருவோம் படத்துல ஃபுல்லா. ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோம், இதே வாகன ஷூட்டிங் பண்ணோம். பட் என்னுடைய கேரக்டர்ல வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜென்கலி வந்தாருனாக்கா பாட்சா இருக்க மாட்டார், ரஜினி இருக்க மாட்டார். அதனால இவர் வந்தாருன்னா ஓட்டல் பண்றாரு. எல்லா ஸ்கிரீன் இவருக்காக பார்க்கறோம், முடியெல்லாம் இவரை தான் பார்க்க. அப்ப எனக்கு முடி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அன்பு நண்பர் ஜெனரல் சார் வந்து ஜின்கலி ஒன்னே இந்த சீனோட தூக்கி போறாங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? நான் அவ்வளவுதான், அடுத்து நீ தான் படம் புள்ள வந்த நீ தான் பாட்சா அப்படியா? அப்புறம் ஷார்ட் முடியுது. பாம்பே சீன் வந்து வாகனம் எடுக்கிறோம். நீங்க பார்த்துருக்கலாம், படத்தில் பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு. நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து உலகத்துடைய முக்கியமான விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு நான் வர ஷார்ட். கேமரா ஹேங்கிள்லேருந்து கீழேருந்து மேலே கேமரா வருது. நாங்கள் டாப்ல சீன் பண்ணுறோம். அப்போ என்னுடைய கோட்டு எனக்கு இந்த கம்பெனி கோட்டுன்னு கொடுக்கல, மை ஓன் காஸ்டியூம். நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ ரஜினி சார் வர பாட்சா 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 நீங்க பாப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ராலியில் நான் கொண்டு வரேன். நான் விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன். பின்னாடி எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, தினேஷ் மகன் சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க. அப்ப ஏன் ஷார்ட் வரும்போது நான் இந்த விஸ்கி ஊற்றி கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்து பாஸ் சக்சஸ் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறா. அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம். விஸ்கி எல்லாம் குடிச்சு சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்றோம். இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது படம் ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ண என்னையே ஃபுல்லா ஆயிடுச்சு, தவிர சூப்பர் ஸ்டார் ஃபுல்லா மறைச்சு போச்சு. அப்போ அவர் சொல்றாரு, ஜிம் கெல்லி will cover all the screen to the move hairstyle, not for you. Ha! Cut. Jim Kelly, please come down. Please come down. Why? Please come down, you. Superstar. What? What about Jim Kelly? Okay. No, screen everything. Jim Kelly hairstyle full screen. Oh my God. ஐயோ கடவுளே. வாழ்க்கை இது உண்மைதான். வாழ்க்கை கீழே வந்துட்டேன். என்ன நடக்குது? நீங்க மேக்கப் ரூம் போங்க, ஏசி ரூம் போய் உட்காரும். போயிட்டு ஏசி ரூமா? ஏன் கேர சீன் என்ன ஆகுது? அடுத்த சீன் வர வைக்க, அடுத்த சீனா என்னை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க. என்னடா இது? 6 பேர் ஒரு போய் உட்காந்துறேன். ஐயா என்னையும் சீன் கொடுக்க மாட்டாங்க. உட்காரு கொடுப்பாங்க. இப்படி ஐயா சொல்லிட்டாரு, மினிஸ்டர். இப்படி எல்லாம் பல சோதனைகள் வந்து அதன் பிறகு தம்பி எனக்கு வந்து 22 வருஷத்துக்கு ஃப்ரெண்டு, நண்பன், ஒரு குடும்ப சகோதரர் எனக்கு ராமச்சந்திரன். நாங்கள்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்படுச்சு. அதோட நான் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனி நான் வரமாட்டேன். நான் வந்தா சொந்தமாக வருவேன். இனி சினிமா பார்க்க வரமாட்டேன். எல்லா ஹீரோவும் பார்த்துவாங்க. சத்யா படம் கமல் சார் என்னை தம்பி மேல வளர்த்தார். எப்போ வீடு கதி இருப்பேன், ஒன்னும் சாப்பிடுவோம். சூரசமாரம், டிக் எல்லா படம் என்ன யாரும் அலோவ் பண்ணல. கண்ணீரோட வெளியே வந்தேன். தம்பி எனக்கு கிடைச்சான். 22 வருஷம் கூட பயணிக்கிறோம். பல போராட்டங்கள். எந்த கம்பெனி நான் போல, சான்ஸ் கேட்கல. இதான் உண்மை. இன்னைக்கு கடவுள் வரதால என் தம்பி ராமச்சந்திரன், என் தம்பி புருஷோத், என் தெய்வத்தின் தெய்வம் விவிஎஸ் வினோத் சர்மா சார் என் ஸ்டேஜில் மீண்டும் நிற்க வச்சிருக்கார். ரிட்டர்ன் ஜிம் கெல்லி மீண்டும் வருவாரா? என் சினிமா இண்டஸ்ட்ரி வருவேன். ஒரு நல்ல எனக்கு ஒரு தெய்வம் ப்ரொடியூசர் கடவுள் கொடுப்பார். நான் வணங்குற தெய்வம் என்னை கைவிட மாட்டார்.
அது எனக்கு கிடைச்ச தெய்வம் வந்து என் தம்பி புருஷோத். நாங்களாம் ஒரே டிஃபென்ஸில் ஆர்மியில் எங்கள் அண்ணன் பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர், அவங்க தாத்தா வந்து பெரிய ஹெச்எஃப்ல வந்து அவங்க தாத்தா வந்து பெரிய ஆள், எலக்ட்ரிஷியன் பவர். அப்போதான் என் தம்பி குழந்தைந்து பழக்கம் எனக்கு வந்து என் தம்பி அதுக்கப்புறம் வந்தான். இன்ன வரைக்கும் என்னோட நட்பு போயிட்டு இருக்குது. எனக்கு கிடைச்ச என் தெய்வத்தின் தெய்வம் அவதான் தான் சொல்ல முடியும் சார். வந்து எவ்வளோ படம் சொல்லலாம், ரொம்ப ஆசையாக பேச எனக்கு எப்படின்னு தைரியம் பேச தெரியல. தம்பி சொல்லாச்சு நீ பேச, ஐயோ வேணாம் என்ன முடியாது, எப்படி ஏறந்தில்லை என்ன. உங்களால் பார்க்கும்போது அந்த தைரியம் வந்துச்சு, எனக்கு பேசணும் ஆசை வந்து எனக்கு வந்து எனக்கு தைரியம் கொடுத்துருந்தோம் சார். சர்மா சார் தான் வந்து இஸ் ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து அடியணும், ஏன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். சதுரங்காட்டு ஆரம்பம் தம்பி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். என் தம்பி நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் நல்லா வரணும். நல்ல எனக்கு சார் எனக்கு கிடைச்சிருக்கார் சர்மா சார், அவர் நல்லா வரணும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்தணும். நான் வந்து மீண்டும் சொல்றேன், கஷ்டம் மனுஷனுக்கெல்லாம் வந்துட்டே இருக்கும், அதை தாண்டி போகணும். எத்தனை 35 வருஷம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு போய் வந்துட்டானு. இன்னைக்கு கடவுள் இங்கே கேட்கிறாருன்னா அந்த சத்தியம், பொறுமை, தர்மம், உண்மை, கடவுள் பக்தி, உண்மை, எந்த பாவம் தெரியாது, இதை தப்பு பண்ண மாட்டேன். எல்லோருக்கும் தெரியும் ஜிம்கலி கிரேட் பர்சன், டீசன்ட், ஆனஸ்ட். என்ன ஜிம்கலி என்னாச்சு, வெளியில போக முடியல, முடியினால வந்து பலதும் மாற்றிக்கிறேன். இன்னைக்கு தான் முடிய வந்து என் சார் மூலியமா தம்பி இப்படி மாற்றணும்னாரு. இது என்னுடைய ஸ்டைல். நீங்க பார்த்துருப்பீங்க எந்த படத்துல இப்படிதான் வருவாரு. நான் நல்லவன் படத்துல கப்பல் ஃபைட் நான் வந்திருக்கேன். வேர்ல்ட் ஃபைட் நான் தான் கப்பல் ஃபைட். ராதிகா மேடம் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். நான் சிங்கப்பூர் கப்பல் இருந்து வரேன். நான் என் கூட 10 பேர் பாடி கட்டுங்க. அதுல அந்த அம்மா என்ன செக் பண்றாங்க. கடைசியில் பார்த்தவங்க அலமன் ஃபைட்டு, புரட்சிங்க விஜயகாந்த் சாருக்கு ஃபைட்டு, அது மாதிரி நடக்குது. எவ்வளவு பண்றேன் சார். நிச்சயம் அந்த படத்தை வெற்றி பெற ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். என் தம்பி டைரக்டர் இந்த படத்தை வெற்றி பெற ஆக்கி என் சர்மா சாருக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், படத்தை பார்க்கணும். இங்க அனைத்து டெக்னீஷியன் எல்லோருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அதே மாதிரி கடைசியா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் ஹேர் ஃபால் தான். தேங்க்யூ. ஸோ இவரை தொடர்ந்து அடுத்து பேசுறதுக்காக ரோபோ கணேசன் அவர்கள் வரப்போறாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் பண்றதுல வந்து, அதாவது வந்து ரோபோல ஸ்டன்ட்ஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம கலக்க போவது யாரு, அசத்த போவது யாருக்கு முன்னாடில இருந்து இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கின்னஸ் சாதனை எல்லாம் பண்ணி கின்னஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஆக்டரா வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வரவேற்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ரோபோ கணேசன். இந்த VVS இதில் வினோத் சர்மா சார் அண்ட் வி ராமச்சந்திரன், ரோபோ கணேசன் வி. ஸோ நான் வின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ராமச்சந்திரன் ரொம்ப நாள் நண்பர். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா ஒன்று உண்மையாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும், அப்புறம் உழைப்பாளியாக இருக்கணும். இது 4 குவாலிட்டியுமே நான் இவர்கிட்ட பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போது கோ டைரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டர் சீனில் வந்து அவங்க பை மிஸ்டேக் விழுந்துட்டு முதுகில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அடுத்த நாள் யாரும் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக நடிகரே வரமாட்டாங்க. இவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் நினைச்சிருந்தா, ஒரு 4-5 யூனிட் இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்தா காலையில் 7 மணிக்கு நான் போய் பார்க்குறேன், இவர் தான் முதல்ல நின்று வாங்கன்றார். நொண்டிக்கிட்டே நடந்து என்னாச்சுனாக்கா இந்த மாதிரி நேற்று விழுந்துட்டேன்னு சொல்லி. ஸோ அந்த டெடிக்கேஷன் ஒன்று போதும், இவர் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ரொடியூசர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்ட்ட தான் இந்த ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நானும் பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு சின்ன காயினாக இருந்து என்னால் என்ன மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை செய்கிறேன். ஸோ நான் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் பண்ணியிருக்கேன். நான் கன்னடாவில் ஒரு 20 படம் ஹீரோவா வில்லனா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். தெலுங்குலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தமிழில் வந்து இப்போ தான் நான் என்ட்ரி ஆயிருக்கேன். ஒரு நிறைய படங்கள் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சொல்லணும்னா, ஒரே ஒரு ஆத்மா வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அவங்க இல்லை, ராமச்சந்திரனோட அம்மா. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நம்ம பையனை ஒரு டைரக்டராக ஆக்கி பார்த்துடணுன்னு. ஸோ பட் அவங்க இல்லைனாலும் அவங்க ஆத்மா இங்கேருந்து அவங்கள வாழ்த்தும். ஸோ நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்தி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.